திருமூலரோட திருமந்திரம். அதில் தெளிவு குருவின் பார்வை பார்த்தல், தெளிவு குருவின் நாமம் கேட்டல், தெளிவு குருவின் வார்த்தை கேட்டல் அப்படிங்கிறார். அதாவது குருவோட வார்த்தையை கேட்கறது, குருவோட பார்வையை பார்க்கறது, குருவை பற்றி சிந்திப்பது, இதெல்லாம் மிகச்சிறந்தது வாழ்க்கை தத்துவம் அப்படின்னு அவர் திருமூலர் சொல்கிறாரு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, கடவுளை பற்றி யோசிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம குருவை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்தால் குருவை நம்ம அந்த கடவுள் நிலைக்கு உயர்த்தி வைக்கிறோமா? காம்படிஷன் ஆகிடுமா? குருங்கிறவர் யாரு? நடுவில் உள்ள ஒரு மிடில் மேனா, இல்லை ஏஜென்ட்டா, இல்லை காட் மேனா, இல்லை மேன் காடா? காடும் இல்லை, மேன் இல்லை. குரு என்னன்னா, கு அண்ணா இருட்டு, ரூ அண்ணா அந்த இருட்டு எடுக்கிறவனே குரு. அது மனிதனாக இருக்கலாம், டார்ச் லைட்டாக இருக்கலாம், அது குரு தான் உங்களுக்கு. என்னத்துக்குன்னா இருட்டுன்றது இல்லாமல் பண்ணி வெளிச்சன்றது கொண்டு வர ஒரு தன்மை. இது பலவிதமாக நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலாம். எதுக்கு இது எப்படின்னா, குருன்னா இந்த காலத்தில் இப்போ எல்லாமே காரில் எல்லாமே நமக்கு ஜிபிஎஸ்ன்னு வந்துருச்சு. ஜிபிஎஸ்ன்னு என்னென்னா, நீங்கள் வண்டி ஓட்டிருக்கீங்க, அது யாரோ நமக்கு தெரியாத ஒரு ஆள், அவர் சொல்கிறாங்க, தெரியாத ஒரு ஆணை உங்கள் கூட பேசுகிறாங்க, அவர் வலத்து பக்கம் போங்கன்னா வலத்து பக்கம் போகிறீங்க, இடத்து பக்கம் போகிறீங்க, அவர் என்ன சொன்னால் அப்படி பண்ணிக்குவீங்க. எதுக்கு? உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறீங்க. புரியாத இடத்துல எப்போ இருக்கிறீங்களோ அப்போ புரிஞ்சவங்க சொல்கிறது கேட்குறது புத்திசாலித்தனம். புரியாத இடத்துல போய் எது நமக்கு புரியாத ஒரு பரிமாணத்தில் இருக்கிறப்போ நான் யார் சொன்னது கேட்க மாட்டேன், நானே பண்ணிக்கிறேன்னா அங்கே சுற்றி சுற்றி வாழ்க்கை முடிஞ்சு போய்டும். இதனால ஜிபிஎஸ்ன்னா குரு பொசிஷனிங் சிஸ்டம்னு வச்சுருக்கீங்க. ஓ, குரு பொசிஷனிங் சிஸ்டம். ஒரு புது பரிமாணத்தில் காலை வச்சா யார் அந்த பரிமாணம் நல்லா புரிஞ்சுருக்காங்களோ அவர் சொன்னது கேட்குறதுல ஒரு புத்தி இருக்குது, புத்திசாலித்தனம் இருக்குது. அது புரியல, நானே ஏதோ பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்க முடியும். நம்ம பக்கத்தில் இருக்கிறது தேடுறதுக்கு உலகம் முழுக்கமாக சுற்றி வர்ற மாதிரி ஆகிடும் நம்ம வாழ்க்கை. இப்போ அப்படி தான் இருக்குது. சும்மா அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ சர்க்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் அமைதியாக இருக்கணும்னாலும் சரி, ஆனந்தமாக இருக்கணும்னாலும் சரி, துன்பமாக இருக்கணும்னாலும் சரி, எதே நடந்தாலும், எந்த ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே நடந்தாலும் எல்லாமே உள்ளலேருந்து தானே நடக்குது. உள்ளலேருந்து நடக்கிறதுக்கு என்னத்துக்கு உலகம் எல்லாமே சரிப்படுத்த போகிறீங்க? இது ஒன்று நம்ம கையில் எடுத்தால், இந்த உடல் இந்த மனம் நம்ம கையில் எடுத்தால் முழுமையாக இது ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, சுகமாக வச்சுக்கிறது, ஆனந்தமாக வச்சுக்கிறது தானாக நடக்கும். இது ஆனந்தமாக இருந்தால் அதுக்கப்புறம் போய் உலகத்தில் எது வேணாலும் பண்ணிக்கிங்க, உங்கள் விருப்பம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறது உங்கள் விருப்பம். ஆனால் எப்படி இருக்கணும்ன்றது பார்த்தா பிரதி ஒரு மனிதனுக்கு ஆனந்தமாக இருக்கணும்னு ஆர்வம் இருக்குது தானே. ஆனால் இப்போ நான் ஆனந்தமாக இருக்கணும்னா உலகமே சரிப்படுத்தணும்னு நினச்சிக்கிறான். உள்ளேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு மறந்து போய் உலகத்திலேருந்து ஆரம்பிக்கணும்னு. உள்ளலேருந்து தானே ஆரம்பிக்குது, எல்லா அனுபவம் உள்ளலேருந்து தானே ஆரம்பிக்குது. இங்கே நடக்கிறது போய் அங்கே சரிப்படுத்த போனால் எப்படியும் நடக்க போகுது இது.